என்னிட்ட கேட்கிறார்கள் எல்லா கேள்வியும் என்னண்டா சிறுதானிய உணவு மற்ற உணவை விட என் விலை கூடவா இருக்கேன். நான் சொல்லுவேன் என்னண்டா சிறுதானியங்கள விலை கூடவன்றத எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்களன்னு கேட்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க பொருள் ஒரு 400 கிராம் பேக்கெட்டை 500 ரூபாய் இருக்குது, அப்படி எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படின்னு. உண்மையாவே அரைவாசி இப்ப ஒரு நல்ல அரிசி கைக்குத்த அரிசின்ற விலை கிட்டத்தட்ட 375 ரூபா போகுது, 375 400 ரூபா போகுது. சிறுதானியத்தின் விலை அரை கிலோ விலை 500 ரூபா வருது. சரியா? ஒரு 1 கிலோ அரிசியில எத்தனை பேர் சாப்பிடலாமோ அதே 400 கிராம் அரிசி 400 கிராம் சிறுதானியத்துல சாப்பிடலாம். அப்ப கிட்டத்தட்ட சிறுதானியத்தின் விலையும் அரிசியின் விலையும் நல்ல அரிசியின் விலையும் ஆரோக்கியமான நல்ல அரிசியின் விலையும் சமனாத்தான் இருக்கு. அதே நேரத்துல சிறுதானியம் என்றது நஞ்சு குறைவா ஆரோக்கியமாக உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கறதோட எங்கட சமிபாட்டு தொகுதியையும் சீரமைக்கிற ஆற்றல் கொண்டதால அந்த உணவுகளை நாங்க தொடர்ச்சி எடுக்கிறதுனால எங்கட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய தேவை இல்லை. ஏனென்றா இன்னைக்கு நிறைய பேர் இங்க காசு சேமிச்சு பின்னால அதை பயன்படுத்த இயலாம அதை அனுபவிக்க இயலாம அவ்வளவு காசையும் கொண்டு போய் டாக்டருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இந்த சிறுதானியங்களை சாப்பிட்டா வராது. இதனால நிறைய நன்மை என்னண்டா உண்டு, நாட்டுக்கு நன்மை, அதே நேரம் விவசாயிகளுக்கு நன்மை, அதே நேரம் சாப்பிட்ற ஆக்களுக்கு நன்மை.